ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து தமிழகத்தில் உள்ள பொதுமக்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி செலவு செய்யக்கூடிய அற்புதமான தமிழகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த இளைஞர் படைகளை வைத்து மாம் செய்வதற்காக எங்கள் தலைவர் அவர்கள் ஊருகிறாங்க. மைச்சாலே பொய் தான், யூடியூப திறந்த பொய் தான். ஒரு மனுஷன் போதும், ஒரு மனித உணவை எதுக்கும் போதும் கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்தை நான் போதும், எனக்கு தேவை கிட்ட இருக்கு. இனி எனக்கு இன்சத்தை தமிழகத்தை தமிழ் உள்ள மக்களுக்கும் 30 ஆண்டுகளுக்கு என்னோடு துணையாக நின்ற என்னுடைய கழக தோழர்களுக்கும் உறுதுணையாக அரசு வரேன் வார்த்தை தான் சொன்ன. ஒத்த மனுஷன நாக்கு புடுங்குறான். இதுக்கு பேரு யூடியூப். கேட்டா மீடியா சுதந்திரம். என்னங்கடா நியாயம்? உங்க என்ன நியாயம்? உங்க நியாயம். இப்ப கவர்மெண்ட் வந்துட்டாங்க. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை விட்டுருங்க. தீவிர திருத்தம், அங்கதான் எங்களுக்கு பயமே. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர் ஏற்பட்ட போது, ஒரு மிக வெள்ளங்கள் பாதிப்புகள் ஏற்பட்ட போது காட்டாத அரசு இந்த எஸ்ஐஆர் ஏன் அந்த தீவிரத்தை காட்டுது? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னா ஒரு சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கோ. நமக்கு அந்த ஆர்டிகல் கிட்டிகள் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஓர வச்சிருங்க. நமக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம். மத்திய என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய தேர்தல் 2002 ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக கொண்டு 2005 ஆண்டில் நடத்த சரிதல் சிறை ஆகும். இதையே பொதுவாக எஸ்ஐஆர் 25 அப்படின்னு சொல்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னா உங்க வாக்கு 2002 ஆண்டுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓகே, நீங்க உங்களால ஒத்துப்பா ஒரு விஷயம். அப்படி 2002 உங்க ஓட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்ககிட்ட இல்ல, 2002 ஓட்டு போடல, ஓட்டுல பேர் இல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்றது அடுத்த கேள்வி. அதுக்கு இவங்க சொல்றாங்க, உங்களுடைய அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களுடைய என்னென்ன கேக்குற பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் இருந்தா உங்களை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சரி, 2002 நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். 2002 ஓடி வச்சதுல 30% பேருக்கு இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட்ல பேர் கிடையாது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எலெக்ஷன்ல பாத்திருப்பீங்க, நிறைய பேர் ஓட்டர் ஐடி மட்டும் வச்சிருப்பாங்க. எங்கேயும் என்ன வாக்காளர் பட்டியல்ல ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட இருக்குது ஓட்டர் ஐடி, ஆனா வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இதுல எப்படி இருக்குது? நீங்க 2002 வந்து ரெஃபரன்ஸ் பீங்க, அது கேட்டா அது கூட சொல்றாங்க 2002க்கு முன்னாடி சீரியல் நம்பர் பேட்டர்ன் வேற, அதற்கு பிறகு பேட்டர்ன் வேறன்னு ஒரு கதை சொல்றாங்க. இத நம்ம போய் ப்ரூஃப் பண்ணிக்கணுமா? இந்த நவீன காலத்துல இத நீங்க தான மெர்ஜ் கொடுக்கணும், இத நீங்க தான மேட்ச் பண்ணி கொடுக்கணும். சாதாரண பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்படி இதை கையாளுவாங்க? நம்ம சகல் பேசுற மாதிரி 2 பேரை குறி வச்சுதான் இந்த வாக்காளர் இந்த விஷயங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறது. ஒன்னு சிறுபான்மை நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளில் போய் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் பணி செஞ்சுட்டு இருக்கும் போது பல தேர்தல்கள் அவங்களால வர முடியாது. அதனால அவங்களுடைய வாக்காளர் அவங்களுடைய பேர் வந்து இப்ப ப்ரூஃப் பண்றதுல சிசைகள் இருக்கு. அவங்களுடைய முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிறுபான்மையர்கள். இதை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டது. எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும். இது ஒரு காலம் கனவு பலி. அதற்கு அப்புறம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணமான பெண். இது ஒரு முக்கிய ஒரு பாயிண்ட். தமிழகத்தில் உள்ள இதுவரை அரசியல் கட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க மகளிர் ஓட்டு தான் பிடித்தார்கள். ஆட்சி அப்படி இல்லை.
பின்ன எப்படி வந்தது? பேய் வந்துரும். எங்களுக்கு நீங்க ஓட்டலைனா பேய் வந்துரும். நாங்க நம்ம மக்களும் பயந்து ஐயோ எங்கேயோ பேயை விட இங்க இருக்கிற பிசாசே மேலடா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு ஓட்டு. தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வேற என்ன வழி தெரியல. அதனால நீங்க சொன்ன பொய்யையும் போலியான வாக்குறுதிகளும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதி நம்பி தமிழக வாக்காளர் பெருமக்கள் ஏமாந்தா உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அன்றைய காலத்திற்கு ஒரு ஆட்ல ஒரு மாற்று இல்ல. ஒரு மதவாத சக்தி, ஒரு பிரிவினவாத சக்தி தமிழகத்தில் வந்துவிடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு வாக்களித்தார்களே தவிர உங்களை பிடித்து ஒரு வாக்கு கூட யாருமே போட. ஆனா இன்னைக்கு ஒரு தலைவன் அனைவருக்குமான தலைவன் சாதம் பார்க்காம, பாகுபாடு பார்க்காம, இனம் பார்க்காம அனைவரையும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவன், ஊழல் குற்றச்சாட்டு எந்தவித தவறும் செய்யாமல் ஒரு நேர்மையான மனிதன், பெரும் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் படையோடு தாய்மார்களின் துணை உங்களை வீழ்த்த வந்து விட்டார். ஞாபகம் வச்சுக்கீங்க எனது அன்பு சொந்தங்களே, அன்புக்குரிய கழக தோழர்களே. ஒரு 6 மாத காலம் பல்லை கடிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு மக்களை நம் தலைவரின் முகத்தை மனதைத்துக் கொண்டது. அந்த கஷ்டத்தை கடந்து செல்லுங்கள். நிச்சயமாக 2026 தமிழ்நாடு சொர்க்க பூமியாக என்பதில் எந்த மாற்று கருத்தும் தேவை. ஒருவர் கேட்டாரு, ஏம்பா நீங்க வந்து ஓட்டு போடுன்னு சொல்றீங்க, அங்க போற மத்த அரசியல் கட்சி 60 வருஷம் இருக்காங்க, அவங்க சிலதை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்க சொன்ன ஒரு பதில், இன்னைக்கு பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு பேரண்ட் கிட்ட போயிட்டு புள்ள என்ன ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி சில விஷயம், பைலட் ஆகணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. என் தலைவன் ஆட்சியும் போது என் மகன் படித்து நல்ல அரசியல்வாதியாக வர வேண்டும் இந்த தமிழக மக்கள் சொல்லுவது இந்த நேரத்திலே இந்த நான் கூறிக்கொள்கிறேன். இதை விட உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? அரசாலே ஒரு குடும்பம் தான் ஆளணும், இவங்க தான் அரசியல்வாதி, இவங்களை தவிர்த்து வேற ஒன்றும் வர முடியாது அப்படின்ற உயர்தரமான எண்ணம் தான் இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு இருக்கிறது. என் தலைவன் முத அரசியலுக்கு வந்தாரு, எல்லாம் ஒண்ணாம் வீட்டுக்கு ஒரு கூட போய் நின்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை மறந்துடாதீங்க, நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், கூடவே திரும்பி வந்துடும், இவங்க அந்த பேய் கூட தான் போறாங்க. நாங்க செவனையா பார்த்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேசுற எதிரணி நிர்வாகிகள் தான் எங்களை பத்தி முழுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரணி நிர்வாகிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அடிப்படையாக சொல்றேன், மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிற இளைஞர்களை அந்த கட்சி தலைவர் எம்எல்ஏக்கள் எம்எல் மாவட்ட செயலாளர்கள் மதிக்க ஆரம்பித்தது எப்போது? மனசாட்சியில் கை வைத்து என் தலைவன் என்னைக்கு பெரும் படையோட வந்தாரோ, ஐயோ இவன் ஃபுல்லா போயிடுவாங்கவே அப்படின்னு சொல்லி இதுவரை ஒரு தொண்டனை திரும்பி பார்க்காத சட்டையாத தன்னோட பேரவை வாழ வச்சு ஒரு எங்களுக்கும் ஒரு வீட்டுக்கும் வேல்கிற பொய்ய சொல்லி பொறுப்பை கொடுக்கிறேன்னு சொல்லி கட்சி இளைஞருக்கு அதிக அளவு வாய்ப்பு கொடுத்தது தலைவனுக்கு பிறகு. இதை யாராவது முடியுமா? அந்த கட்சி தோழர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்க ஒண்ணு பெருசோட வேலை செய்ய, ஆனா உங்களுக்காக எங்களுக்கு பட்சம் சொன்னார். ஒருக்கு போனா தனக்கு என்ன கிடைக்கும் என்ன யோசிக்க எந்த எதிர்ப்பும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கு வந்த கோடான கோடி என் தொண்டர்களையும் தோழர்கள் அவர்களுடைய பாதங்கள் தொட்டு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.